இந்த ஒரு வயசான நபர் இந்த பெண்ணுக்கு பானிபூரி கொடுக்குறாரு. இந்த பெண்ணு சாப்பிட்டு முடிச்சுட்டு பர்ஸ்ல பணம் எடுக்கும்போது அந்த பணம் இல்ல. உடனே இந்த பெண் என்கிட்ட கேஷா பணம் இல்லன்னு சொல்ல, இந்த வயசான நபர் நீங்க என்ன சொல்றீங்க புரியல அப்படின்னு கேட்க, இந்த பெண்மணி பர்ஸ்ல பணம் இல்ல, ஆனா என்கிட்ட ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்கு, நான் பண்ணவா அப்படின்னு கேட்க, நான் கிராமத்து நபர், நீங்க சொல்ற அளவுக்கு அந்த டிரான்சாக்ஷன் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல, இந்த பெண்மணி என்கிட்ட கேஷா இல்ல அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க. இந்த வயசான நபர் பரவாயில்ல ஒரு 20 ரூபா ஒரு மேட்ரா, நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்தா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த பெண்மணி நான் அந்த பக்கம் வராம போயிட்டேன் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, பரவாயில்ல மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண்மணி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அடுத்து இந்த வயசான நபருக்கு வீட்டில இருந்து போன் கால் வருது. சமையல் பண்றதுக்கு அரிசி இல்ல, சில பொருட்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இந்த வயசான நபர் நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசான நபர் பக்கத்துல இருக்கிற நபரை கிட்ட சொல்றாரு, நீங்க இந்த கடையை பார்த்துக்கிடுங்க, நான் கடை வர போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போன பின்னாடி அவரோட ஒய்ஃப் சொன்ன பொருள்லாம் வாங்குறாரு. அந்த நேரத்தில் வேற ஒரு நபர் அந்த கடையில பொருள் வாங்கினதுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்க, நீங்க வாங்கின பொருளுக்கு 450 ரூபா அப்படின்னு சொல்லி இந்த வயசான நபருக்கு 100 ரூபா அப்படின்னு சொல்றாரு. இந்த வயசான நபர் என்கிட்ட 50 ரூபா தான் இருக்கு, நான் நாளைக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்ல, இந்த கடைக்காரங்க கிட்ட பணம் இல்லாட்டி நீங்க எங்க பொருள் வாங்க வரிய, நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு மட்டும் பொருள் வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொருளை ரிட்டர்ன் வாங்கிட்டாரு. அங்க இருக்கிற வேற ஒரு நபர் எனக்குள்ள 450 ரூபா அப்படின்னு சொல்லி 500 ரூபா கொடுக்குறாரு. மீதி 50 ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வயசான நபருக்கு அந்த பணத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த கடைக்காரர் அந்த 50 ரூபா எடுத்துட்டு அந்த பொருளை அந்த வயசான நபர் கிட்ட கொடுக்குறாரு. இந்த 2 பேரும் வெளியில போன பின்னாடி அந்த வயசான நபர் அந்த நபரை பார்த்து ரொம்ப நன்றி, வாழ்க்கையில் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நபரும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. இதுல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.